உதயநிதி இந்த 1000 ரூபா கொடுத்துட்டாங்களாம். என்னென்ன வசனமோ பேசுகிறாங்க. என்னென்னா புதுமை பெண்கள் திட்டம்னு ஸ்கூல்லையும் பள்ளியிலும் கல்லூரி படிக்கிற மாணவிகளுக்கு 1000 ரூபா கொடுத்துட்டாராம் அவங்க அப்பா. அது பெருமையாக பேசுகிறாரு. பார்த்துக்கோங்க, 100 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள்லாம் வீட்டை விட்டே வெளில வர முடியாதான். வீட்டை விட்டு வெளில வராமல் எப்படி வந்தாங்க? இப்போ 1924 பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரலைங்கிறீங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இராணுவ படைக்க ஒரு பெண் விங்கே தனியாக இருந்தது, பெண்கள் பிரிவுன்னு. அது 64 இப்போ கல்வித்துறையில் புரட்சி செய்த பெண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்களே. ஆனால் அவர் சொல்கிறார் 100 வருஷத்துக்கு முன்னாடி வெளியிலே வர முடியாது, 50 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் படிக்கவே முடியாதான். 1984 50 வருஷம் அவர் சொல்கிறது 1974 பெண்கள்லாம் நிறைய புரட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போவே வேலைகளுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் சொல்கிறார் பண்ணலையா. ஆனால் அவங்க அப்பா இந்த 1000 ரூபா கொடுத்து தான் மிகப்பெரிய புரட்சி பெண்கள்கிட்ட வந்துச்சான். 3 லட்சம் பேருக்கு மேலே மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்களாம். அது அவங்க பாக்கெட்லேருந்து கொடுத்த மாதிரி. ஜெயலலிதா இருக்கும்போது 3.5 லட்சம் பெண்களுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க. இவர் 3 லட்சம் பெண்களுக்கு 1000 ரூபா கொடுத்ததுனால இவங்க பெண்கள் முன்னேற்றத்துக்கே இவங்க தான் பெண்களே பெரிய லெவலுக்கு வந்தாங்க அப்படின்னு அப்பாவுக்கு ஏற்ற பிள்ளையாக உதயநிதி உளறி கொண்டிருக்கிறார். அடுத்தது சினிமா நடிகர் விஷால் போய் ஒரு சின்ன பிரச்சனையில் மாட்டிக்கிட்டார். அந்த சினிமாக்காரங்கள்லாம் அவங்க இந்த விஷால், கார்த்திக்கு இவங்கெல்லாம் ஒருத்தர் இங்கே எப்படி பேசிக்குவாங்க தெரியுமா? என்ன பாஸ் அப்படின்னு பேசுவாங்க. சினிமா துறையில் இளைஞர்கள் என்ன பாஸ்ன்னு தான் பேசுவாங்க அவங்கெல்லாம். இவங்களுக்கு பெரிய ரசிகர் கூட்டமெல்லாம் இருக்குது. இவர் மேலே லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் ஒரு இதை போட்டாங்க, வழக்கம். ஏதோ ஒரு இதில் ஒத்துக்கிட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு போய் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு. அப்போ ஹைகோர்ட்லேருந்து நீதிபதி பிடி ஆஷா ரொம்ப திறமையானவங்க, நேர்மையானவங்க, மனசாட்சி உள்ளவங்க. ஆனால் ரொம்ப அந்த பதவியில் இருக்கக்கூடிய அந்த தலைக்கணம் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. எல்லோரையுமே நண்பர்களாக பாதிப்பாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, விஷால் தானே கையெழுத்து போட்டார், அவரை நேரம் வர சொல்லுங்கள். ஏன் கையெழுத்து போட்டு ஒப்பந்தத்தை பொறுத்து பண்ணிட்டு இப்போ ஒப்பந்தத்தை செய்ய மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறதுக்காக அவரை கூப்பிட்றாரு. நேரம் வர சொல்லுங்கள். ஏதோ வழக்கம் ஹைகோர்ட்டில் நேரே ஜட்ஜுங்க கூப்பிட்டு கேட்பாங்க, ஏங்க இப்படி பண்ணுறீங்க, கையெழுத்து போட்டிங்கல்ல, ஒத்துக்கிட்டீங்கல்ல அப்படின்னு கேட்பாங்க. உடனே விஷாலை கூப்பிட்டு கேட்டார், என்னங்க கையெழுத்து போட்டு ஒப்பந்தத்தில் போட்டீங்க, இப்போ செய்ய மாட்டேங்கிறீங்க, லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் அந்த பட கம்பெனி உங்கள் மேலே வழக்கு போட்டிருக்காங்கல்லன்னா. ஹீரோ வில்லன் மாதிரி பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறேன்னா, அந்த கையெழுத்தை நான் போடவே இல்லைங்கிறது. அவங்க எடுத்து ஏங்க நீ உங்கள் கையெழுத்து தானேங்க, மற்றதில் இல்லை அது போடவே இல்லை, என்னை மிரட்டி வாங்கியிருக்காங்கங்கிற. ஜட்ஜி அசந்து உட்காந்துட்டாங்க. ஒரு சினிமா நடிகர் ஹீரோவாக இருக்கிறவர் இப்படி வில்லன் மாதிரி பேசுகிறாரு, அது இப்படி உங்களை போய் மிரட்டி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, இல்லை பாஸ் அப்படிங்கிறாரு ஜட்ஜை பார்த்து. சினிமாவில் சொன்னபடி இவர் கூட இருந்த கார்த்திகை பேசுகிற மாதிரி ஜட்ஜு, அதுவும் லேடி ஜட்ஜு, இல்லை பாஸ்னார். இப்போ ஜட்ஜு கிட்ட என்னங்க பாஸுங்கிறீங்க அப்படின்னு ஒன்று அப்படின்னு கேட்குறாங்க. ஜட்ஜை போய் பாஸுன்னு சொல்லலாமா? ஜட்ஜுக்கு எப்படின்னா, ஜட்ஜை எப்படி கூப்பிடணும் அப்படிங்கிறதுக்கே ரூல்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி விஷயங்களில் தான் பல விஷயங்களை உங்களுக்கு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது தான் ஜட்ஜுங்களை எப்படி கூப்பிடணும். நாளைக்கு உங்களையே ஜட்ஜு கோர்ட்டு கூட்டிகிட்டு போவாங்க. நீங்கள் பாட்டுக்கு ஜட்ஜு போயிட்டு ஐயான்னு சொல்லிட்டா கூட பரவாயில்ல, நீங்கள் பாட்டுக்கிட்ட பாஸ்ன்னு இவங்கள மாதிரி பாஸ் இங்கே பாருங்க அப்படின்லாம் பேசக்கூடாது. இதில் என்ன சொல்லுது, நாங்கள்லாம் கோர்ட்டுக்கு போனோம்னா மைலார்டு வெள்ளைக்காரங்காலத்தில் அவர்களை கடவுளுக்கு இணையாக மதித்தான், நீதியரசர்களை கடவுளுக்கு இணையாக மதித்தான். வெள்ளைக்காரங்காலத்தில் அவங்களும் கடவுள் போல் நடந்துக்கிட்டாங்க, மனசாட்சிப்படி தீர்ப்பு கொடுப்பாங்க, அவங்க எழுதுனாங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சுதந்திரம் அடைஞ்சு நம்ம ஆளுங்கள்லாம் வந்த உடனே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 50% தான் நல்லவங்க இருக்கிறாங்க, 50% மோசமாயிடுச்சு. இருந்தாலும் நம்ம கடமை மை லார்ட் அப்படின்னு தான் நாங்கள் கூப்பிடுவோம். மை லார்ட், யுவர் லார்ட்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, எதுக்கு ஜட்ஜை போயிட்டு மை லார்டுன்னு கடவுள்னு சொல்கிறீங்க, மை லார்ட்ஷிப்னு சொல்கிறீங்க, யுவர் ஆனர் அப்படின்னு ஏன் சொல்கிறீங்க? அதெல்லாம் தேவையே இல்லை. இன்னுமே சார்னு சொல்லுங்கள் போதும். இல்லைன்னா மேடம், இப்போ பெண் ஜட்ஜெல்லாம் மேடம்னு சொல்லுங்கள் போதும் அப்படி. ஆனால் அப்படி சொல்கிறது இல்லை. ஏன்னா காலங்காலமாக மை லார்ட்
யுவர் லார்ட்ஷிப் இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தவங்க திடீர்னு போய் அவங்கள போய் சாருன்னு சொன்னால் அவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும்னா நாங்கள் இப்போவும் மயிலாடினா அவர் அந்த பதவிக்கு மதிப்பு கொடுக்கணும், அவர் உட்காந்துருக்கிற சீட்டுக்கு மதிப்பு கொடுக்கணும். நான்லாம் எந்த ஜட்ஜாக இருந்தாலும் மயிலாடுன்னு சொன்ன சொல்கிறதுல என்ன குறைஞ்சி போகுது, அவங்க தானே தீர்ப்பு கொடுக்கணும். நமக்கு மற்றவங்க மாதிரி போய் பணத்தை கொடுக்க தெரியாது, தெரிஞ்ச ஆளுங்களை போய் பார்த்து இது பண்ண முடியாது. நிறைய பேர் நிறையா வேலை பண்ணுறாங்க ஜட்ஜுங்கிட்ட, நமக்கெல்லாம் அது தெரியாது. வாய்நாள புகழ்ந்த மயிலாடு என்கிட்டயே சொல்லியிருக்காங்க 2 ஜட்ஜு, ஏன் எங்களை மயிலாடுன்னு சொல்கிறீங்க, சுப்ரீம் கோர்ட்டு தான் இல்லை காலங்காலமாக சொன்னது, உங்களை மரியாதை குறைவாக பேசுனா தானே தப்பு, மரியாதையை பேசுனா தப்பு இல்லையேன்னு நான் சொல்லிக்கலாம். அதனால் நாங்கள் அப்படி தான் ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க சார்னு சொன்னால் போதும், மேடம்னு சொன்னால் போதும் அப்படின்னாங்க. ஒரு நிகழ்ச்சி நடந்தது ஹைகோர்ட்டில், சுப்ரீம் கோர்ட்டு சொன்னது மறுநாள் ஹைகோர்ட்டில் ஒரு நீதிபதிகிட்ட வழக்கு வந்தது. இவர் வந்தார், வழக்கறிஞர் வந்துட்டு ஆரம்பிக்கும்போது, நான் உங்களை மயிலாடு என்று சொல்லப்போவதில்லை, தமிழ்லே சொல்கிறார். அவர் இப்படியே பார்க்க, யுவர் லார்ட்ஷிப் என்றும் சொல்லப்போவதில்லை, அதனால் சுப்ரீம் கோர்ட்டு சார்னு சொன்னால் போதும்னு இருக்குது, மேடம்னு சொன்னால் போதும்னு சொல்லிட்டாங்க. அதனால் இன்னமே இப்போ நான் உங்களை சார்னு கூப்பிட போகிறேன். என்ன எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். ஜட்ஜு பார்த்தார், ஏங்க சார் என் பேரை கூட சொல்லி கூப்பிடுங்க, என்ன சாருன்னு நான் அதெல்லாம் பெருசாக நினைக்கிறது இல்லைங்க. அப்படியா, இல்லை சார் அப்படின்னு ஆரம்பித்தார். அப்படியா, எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு உங்கள் வழக்கை தள்ளுபடி செய்கிறேன், ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டேன், உங்கள் வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். ஆக ஜட்ஜுகளை நீங்கள் ஒரு மரியாதையோடு கூப்பிட்டா தான், அவர்களும் மனிதர்கள் தானே, அவங்களுக்கும் மனசுக்குள்ளே ஒரு இது இருக்கும். யாரால் காரியம் ஆகணுமோ அவங்கள காரியமாகணும்னா காலை பிடிச்சாலும் தப்பு இல்லைம்பாங்க. அதனால் ஜட்ஜுங்களை மரியாதையாக தான் பேசணும். இவர் போயிட்டு கையெழுத்து இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பாஸ்னா என்ன அர்த்தம், நல்ல ஜட்ஜு அவங்க, அதனால் கோவப்படலை, சிரிச்சுக்கிட்டே பாஸ்னெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால் சினிமாவில் ஹீரோவாக இருக்கிறவங்களுக்கே அடிப்படை விஷயம் தெரியல. இவங்களே வக்கீலாக நடிக்கிறாங்க படத்தில், இவங்களே ஜட்ஜுக்கிட்ட வாதாட மாதிரி நடக்கிறாங்க. ஆனால் நாட்டில் உள்ள அடிப்படை விஷயங்களை, ஒரு சாதாரண மனிதருக்கு தெரியக்கூடிய விஷயங்களை கூட விஷால் போன்ற ஹீரோ நடிகர்களுக்கு தெரியவில்லை என்பது ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன்.